ஒரு நோய் வருது அப்படின்னா, நோய் வந்து இங்கிலீஷில் வந்து டிசீஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ ஒரு நோய் வருதுன்னா, அதை வந்து 2ஆ பிரிப்போம். ஸோ ஃபஸ்ட்டு எப்படின்னா, அந்த நோய் வந்து சரியாகுமா? க்யூர் பண்ண முடியுமா? அப்படின்றது. அது வந்து சரி பண்ண முடியுமா? க்யூரபிள், அன்க்யூரபிள். இந்த நோயை வந்து சரியே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி 2ஆ பிரிச்சுக்கலாம். ஸோ இந்த க்யூரபிள் பார்த்திங்கன்னா, இதையுமே 2ஆ பிரிச்சுக்கலாம். அக்யூட், க்ரானிக். அதாவது அக்யூட்டுன்னா சடனாக ஒரு வாரம் 2-3 நாள் தான் இருக்கும், கொஞ்ச நாளில் வந்துட்டு போகிறது. க்ரானிக்னா அந்த நோய் வர்றதுக்கும் ரொம்ப நாள் ஆகும், வந்து சரியாகிறதுக்கும் ரொம்ப நாள் ஆகும். ஏன்னா அது ஒவ்வொரு உடம்புல உள்ள செல்ஸ்லேயும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றம் பண்ணி கொஞ்ச நாள் கழித்து தான் உங்களுக்கு அந்த அறிகுறி, நோயோட அறிகுறியே வெளியே தெரியும். அப்போ நம்ம மருந்து கொடுத்து அதை சரி பண்ணுறதுக்கும் கொஞ்சம் நாள் ஆகும். ஸோ அந்த மாதிரி உள்ளது. இந்த 2லேயுமே வந்துட்டு இதில் வந்து சரி பண்ணக்கூடிய இதை வந்து நம்ம மருந்தால் எடுத்து சரி பண்ணிக்கலாம். இதில் அக்யூட்லேயுமே வந்துட்டு கொஞ்ச நாள் வரதை வந்து 2ஆக பிரிச்சுக்கலாம். இதில் வந்து க்ரானிக்லேயுமே அந்த ஒன்று காமன். இது 2லேயுமே பொதுவாக வரக்கூடியது என்னதுன்னா, லைஃப் ஸ்டைல் சேஞ்ச். லைஃப் ஸ்டைல் இல்லை எனி ஒன் மெயின்டைனிங் காஸ், ஏதாவது ஒரு காஸ்னால் வர்றது. ஃபார் எக்ஸாம்பிள், ஆல்கஹால் எடுக்கிறனால தான், சரக்கு எடுக்கிறனால மட்டும்தான் அவங்களுக்கு அந்த பிரச்சனை வருதுன்னா, இதை அவங்க தவிர்த்துட்டா அந்த பிரச்சனையே இல்லைன்னா அப்போ அது மாறிடும். ஸோ ஏதோ ஒரு காரணத்தால் மட்டும்தான் அவங்களுக்கு அந்த நோய் வருதுன்னா, அந்த காரணத்தை தவிர்த்துட்டா அந்த நோய் வராதுன்னா, ஸோ அதுக்கு மருந்தே தேவையில்லை. அதே மாதிரி சாப்பாடுனால, நியூட்ரிஷன்னால் வருதுன்னா அதையும் அவங்க கரெக்ட் பண்ணிட்டா அந்த நோய்க்கு மருந்து தேவையில்லை. தென் ஹைஜீனிக், ப்ராப்பராக அவங்க ஒரு ஹைஜீனிக் மெயின்டைன் பண்ணல, ஸோ அந்த மாதிரி உள்ள காரணத்தால் இதுக்கு வந்து மருந்து தேவையே இல்லை. லைஃப் ஸ்டைல், அந்த ஹைஜீனிக், நியூட்ரிஷன், ஸோ இந்த மாதிரி உள்ளதுக்கு வந்துட்டு மருந்து எதுக்கு தேவைப்படும்னா, ஏதாவது ஒரு மெக்கானிக்கல், ஃபார் எக்ஸாம்பிள் அடிபடுறது அந்த மாதிரி உள்ளதுக்கு, இல்லை ஏதாவது வந்து கரண்ட்டாக உள்ள பாக்டீரியா, வைரஸ், ஃபங்கைஸ், இப்போ இந்த கொரோனா வந்த மாதிரி எபிடமிக் டிசீஸ் ஆர் எனி அதர் இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் அந்த மாதிரி வர்றது, வேறு ஏதாவது பிரச்சனைகளால் வர்றது எல்லாத்துக்குமே வந்து மெடிசன்ஸ் எடுத்து வந்து நம்ம சரி பண்ணிக்கலாம். பட் இந்த மாதிரி வர இதுக்கு வந்து மெடிசன்ஸ் இல்லாமல் நம்ம சரி பண்ணிக்கலாம். க்ரானிக்கில் வந்து நாள்பட்ட வியாதிகளில் வந்து இப்போ டயபெட்டிஸ் மெலிட்டஸ், சுகர் வருது, பிபி வருது, ஹைப்பர் டென்ஷன், அதுக்கப்புறம் கொலஸ்ட்ரால் பிரச்சனை இருக்குது, இதயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குது, ஃபைப்ராய்ட் யூட்ரஸ், கர்ப்பப்பை சம்மந்தப்பட்டது, மேலுக்கு வர்றது, பைல்ஸ், ஃபிஸ்டுலா, அந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை வருது, பழைய நிலைமைக்கு திருப்பிடலாம். அதாவது செல்ஸ் எல்லாம் மாற்றமாக இருந்தாலும் நார்மல் செல்ஸ்க்கு கொண்டு வந்துடலாம். க்யூரபிள் கண்டிஷன்ஸ். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம க்யூர் பண்ணிடலாம், சரி பண்ணிடலாம். அதுலேயுமே வந்து 2 விதமாக இருக்குது. மெடிசன்ஸ்னாலையும் க்யூர் பண்ணிடலாம், இல்லை சம்டைம்ஸ் சர்ஜரி நீடட். ஸோ இந்த மாதிரி 2 விதமாக பண்ணால் அந்த டிசீஸை வந்து நம்ம க்யூர் கொடுத்துடலாம். ஸோ இது மாதிரி அன்க்யூரபிள்னு பார்த்திங்கன்னா, அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து கேன்சர். நம்ம பழைய நிலைமைக்கு கொண்டு வரதுக்கு ரொம்ப கஷ்டப்படணும், க்யூர் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதை வந்து இர்ரிவர்சிபிள் பேத்தாலஜிக்கல் கண்டிஷன் சொல்லுவாங்க. அதாவது என்னென்னா, ஒரு செல்ஸ் தன்னோட பழைய நிலைமைக்கு வர்றதுக்கு, நோய் வந்த செல்ஸ் தன்னோட பழைய நிலைமைக்கு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த மாதிரி தன்மை உள்ள எல்லாமே வந்து அன்க்யூரபிள் தான். அதை ஃபுல்லாக க்யூர் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ இதுக்கு வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, ஆல்கஹால் ரொம்ப எடுத்து லிவர் வந்து கரெக்டாக அந்த எண்டு ஸ்டேஜுக்கு போயிருக்கோம், வேலையே செய்ய முடியாத அளவுக்கு. பழையபடி அதோட செல்ஸை வந்து நார்மல், அந்த லிவரில் உள்ள எல்லா அணுக்களையுமே பழைய மாதிரி கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டம். அதை வந்து இர்ரிவர்சிபிள்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் வந்து அன்க்யூரபிள் தான். ஸோ அப்போ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, சடன் ரிலீஃப். சடன் ரிலீஃப்ன்றது சிம்டம்ஸை மட்டும் பேஸ் பண்ணி கொடுத்து, மெடிசன்ஸ் கொடுத்து அவங்களுக்கு சடன் ரிலீஃப் பண்ணலாம். இதை வந்து பாலியேஷன் சொல்லுவாங்க, இந்த ட்ரீட்மெண்ட் வந்துட்டு. ஸோ இது மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ இதுதாங்க, ஒரு நோய் வருதுன்னா க்யூர் ஆகுமா ஆகாதா, ஆச்சுன்னா அதுக்கு என்ன மெடிசன், ஆகலைன்னா சடன் ரிலீஃப் கொடுக்கலாம். பட் சம்டைம்ஸ் வந்து மிராக்கலாக அவங்களுக்கு சரியாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது.